இன்றைக்கி நம்ம கோடாக்ஸ் QT2 சீரீஸ் ஃப்ளாஷ் அந்த ரேஞ்சில் இருக்க ஸ்டுடியோ ஸ்டோப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ QT சீரீஸ் ஸ்டுடியோ ஃப்ளாஷில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் ஸ்டுடியோ ஃப்ளாஷ் இருக்குது. QT1200, QT600, QT400 இது எல்லாமே மார்க் 2, அதாவது QT சீரீஸ் 2 இதை சேர்ந்தது. இந்த எல்லா ஸ்டுடியோ ஸ்டோப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2.4G ஒயர்லெஸ் எக்ஸ் சிஸ்டமில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்மளோட X1T, X2T அண்ட் X-Pro ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/8000 செகண்ட்ஸில் இருக்கிற அந்த ஹை ஸ்பீட் சிங்க்கு, மல்டி ஃப்ளாஷ், டிலே ஃப்ளாஷ், மாஸ்க் ஃபங்க்ஷன், ஆப்டிக்கல் ஸ்லேவு, கஸ்டம் ஃபங்க்ஷன், இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து ஆஃபர் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங்க்கு, அட்வர்டைஸ்மெண்ட்க்கு, போர்ட்ரேட் அண்ட் ஃபேஷன் அண்ட் ஹை ஸ்பீட் ஃபோட்டோகிராஃபி, இந்த ரேஞ்ச் ஆஃப் இதில் ஜானரில் ஒர்க் பண்ணுற எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் இது வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டூடியோ ஸ்ட்ரோபாக இருக்கும். இதில் வேறு என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம இதில் டீப்பாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2.4G ஒயர்லெஸ் எக்ஸ் சிஸ்டமில் 16 குரூப்ஸ் அண்ட் 32 சேனல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வேறு என்னென்ன ஃப்ளாஷ் மோட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோட் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது, ஹை ஸ்பீட் ஃப்ளாஷ் மோட் இருக்குது, ஹை ஸ்பீட் சிங்க் ஃப்ளாஷ் மோட் இருக்குது. இந்த ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோடில் கலர் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப வேரி ஆகாமல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது 5600 ± 200 கெல்வின். ஸோ மேக்ஸிமம் 5400லேருந்து 5800 கெல்வினில் தான் இந்த கலர் டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரிசைஸாக கலர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணுன்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூட்டபுளான சூப்பரான ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் ஃப்ளாஷ் மோடு. இந்த ஃப்ளாஷ் மோடில் பார்த்தீங்கன்னா 5400 to 9000 கெல்வினில் வந்து உங்களுக்கு வந்து கலர் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். பட் வந்து உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் ஃப்ளாஷ் கிடைக்கும். ஹை ஸ்பீட் சிங்க் ஃப்ளாஷ் மோடில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4600 கெல்வின்லேருந்து 5000 கெல்வினுக்கு வந்து கலர் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீசிங் கேப்பபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ஸ்பீட் அண்ட் மல்டி ஃப்ரீஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த ஃப்ரீசிங் அண்ட் ஃபாஸ்ட் ஆக்ஷன்ஸை வந்து ஷூட் பண்ணோனாலே ஒரு ஸ்டுடியோ ஸ்டெப்பில் இல்லைனா ஒரு ஃப்ளாஷில் வந்து 2 விஷயம் இருக்கணும். ஃபாஸ்டர் ரீசைக்கிள் டைமு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃப்ளாஷ் டியூரேஷனு. இது ரெண்டுமே வந்து QT சீரீஸில் இருக்குது. QT சீரீஸோட ஜென்ரல் ரீசைக்கிள் டைம் பார்த்திங்கன்னா 0.05 to 0.9 செகண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃப்ளாஷ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா QT 600க்கும் 400க்கும் 1/316லேருந்து 1/28,984 செகண்ட்ஸு. இதுதான் இதோட ஃப்ளாஷ் டியூரேஷனு. இது ரொம்ப ஷார்ட் ஃப்ளாஷ் டியூரேஷனு. இதே 1200ல் பார்த்தீங்க அப்படின்னா 1/256லேருந்து 1/25,640 செகண்ட்ஸு. ஸோ இந்த அல்ட்ரா ஷார்ட் ஃப்ளாஷ் டியூரேஷன் மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் 10 கண்டினியூஸ் ஃப்ளாஷஸ் பெர் செகண்ட். அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து QT சீரீஸில் இருக்க ஸ்டுடியோ ஸ்ட்ரோப்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ப்ளஸ் HSS இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டுடியோ ஸ்ட்ரோப்ஸ் வந்து இது மட்டும் தான் கோடாக்ஸில். அக்யூரேட் பவர் அவுட்புட் அண்ட் கண்டினியூஸ் கன்வீனியன்ட் ஆப்ரேஷன்ஸு. ஸோ இதோட டெக்னிக்கல் டேட்டா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ QT1200 பார்த்தீங்க அப்படின்னா அதோட கைட் நம்பர் 102, QT600 பார்த்தீங்கன்னா 76, QT400 பார்த்தீங்கன்னா 65. நான் செவரல் மோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஹை ஸ்பீட் ஃப்ளாஷ் மோடு, ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோடு அப்படிலாம் இருக்குது. பட் அப்படி இருக்கும்போது அதோட ஃப்ளாஷ் டியூரேஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1/256லேருந்து 1/25,640 செகண்ட்ஸ். அதாவது வந்து அது 220 வோல்ட்டா இல்லை 110 வோல்ட்டா அப்படிங்கிற அந்த வோல்டேஜ் டிஃப்ரென்சஸை பொறுத்தும் வந்து இந்த ஃப்ளாஷ் டியூரேஷன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அது 1200, 600 அண்ட் 400க்கு வந்து உங்களுக்கு வேரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோடு. ஸோ இந்த மோடில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5600லேருந்து ± 200 கெல்வினில் இருக்கும். ஹை ஸ்பீட் அண்ட் ஹை ஸ்பீட் சிங்க் ஃப்ளாஷ் மோடில் என்ன மாதிரியான கலர் டெம்பரேச்சரில் வேரி ஆகுங்கிறத நம்ம மேலேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 3 பவர் ரேஞ்சஸில் வந்து இது வந்து கிடைக்குது. 1200 வாட்ஸில் இருக்குது, 600 வாட்ஸில் இருக்குது, 400 வாட்ஸில் இருக்குது. ரீசைக்கிள் டைம் பார்த்தீங்கன்னா 0.05லேருந்து 0.9 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ரீசைக்கிள் டைம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இதுவே பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸில் அதோட பவர் கம்மிங்கிறதுனால இதோட வந்து பார்த்திங்கன்னா 0.05லேருந்து 0.7 செகண்ட்ஸ்க்குள்ள, அதாவது ஃபுல் பவரில் 0.7 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரீசைக்கிள் ஆகும். ஸோ இன்னொரு 0.2 செகண்ட்ஸ் ஹையர் பவரில் இருக்கிற லைட்ஸோட இன்னொரு 0.2 செகண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இதாகும். அவுட்புட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலில் 1/128லேருந்து 1/1, ப்ளஸ் ஹை ஸ்பீட் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1/16 to 1/1, மல்டி ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1/128 to 1/8. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து பவர் அவுட்புட் வேரி ஆகுது. மல்டி ஃப்ளாஷ்
ஸோ மல்டி ஃப்ளாஷ் ஆப்ஷன் இருக்குது, சிங்க் மோட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் சிங்க் மோடு, ஃபர்ஸ்ட் கர்டன் சிங்க், செகண்ட் கர்டன் சிங்க், இது எல்லாமே இருக்குது. டிலே ஃப்ளாஷ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மாஸ்க் ஃபங்க்ஷன் இருக்குது, பீப்பர், ஃபேனு. ஸோ இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான லைட்டுன்றதுனால ஃபேன் தனியாக அது கொடுத்துருக்காங்க. மாடலிங் லேம்ப் வந்து 150 வாட்ஸ் பவர்ஃபுல் மாடலிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸ்லேவ் மோட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன ஆப்டிக்கல் ஸ்லேவ் S1 அண்ட் S2 இருக்குது. டிஸ்பிளே ஃப்ளாஷ் டியூரேஷனு, டிஸ்பிளே. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் வந்து 50 மீட்டர்ஸ். ஸோ ட்ரிகர்லேருந்து உங்களுக்கு 50 மீட்டர்ஸ் தள்ளி இருந்தாலும் வந்து லைட் வந்து அந்த சிக்னலை டிடெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லேவ் யூனிட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 16 குரூப் ஸ்லேவ் யூனிட்ன்றதுனால அது என்னன்றது கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 9 + ABCDEF. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.26 kg இதோட வெயிட். அதாவது QT 1200 வெயிட்டு, QT 600 and 400 சேம் வெயிட் தான். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.96 kg.